ஹோட்டல் மணி விலாஸுக்கு நீங்கள் வந்திருக்கோம் சிவகங்கையில். இருக்கிறதுலே இங்கே பரோட்டா சாப்பிட்றதுக்குனா இங்கே தான். பரோட்டாக்கு இந்த ஐயா கடையை அடிச்சிக்க முடியாது. நம்ம ஹோட்டல் மணி விலாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சரங்காலில் இருக்குது. யாராச்சும் சிவகங்கையில் இருக்கவங்க வந்து பரோட்டா சாப்பிட்ணும், நல்லா ஒரு மாதிரியா காரசாரமாக நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரோட்டாக்கு இங்கே அடித்து வரலாம். கண்ணை மட்டும் நான் சொல்லுவேன், பரோட்டா இங்கே வந்து 100% நல்லாயிருக்கும். சின்ன கடை, ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். சின்ன கடை தான். எல்லாமே தாத்தா நம்ம கடை இங்கே இருக்குது. நம்ம கடையில் என்னென்னலாம் ஃபேமஸ்ஸு, எத்தனை வருஷமாக நம்ம கடை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு? ரோடு காஞ்சரகால் லேடிஸ் காலேஜ்க்கு ஏற்றாப்புல ஹோட்டல் மணி விலாஸ் 15 வருஷம் ஆகுது. அது மாதிரி முட்டை பரோட்டா, புரோட்டா, அடாஸு, சிக்கன், தலைக்கறி, ஆம்லேட், ஆஃப் ஆயில், கலைக்கி. கடையில் கலைக்கி ரொம்ப ஃபேமஸ்ஸு. வேற என்ன அதிகமாக வந்து எது விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம கடையில்? சாப்பிட்றது நம்ம கடையில் கலைக்கி, அடாஸு, முட்டை பரோட்டா. முட்டை பரோட்டா நல்லா ஓடுது நம்ம இதில். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க அம்மா வீட்டுக்காரம்மாவா அவங்க உதவிக்கு இருக்காங்க. 2 பேர் தான், வேற யாரும் கடையிலாம் இல்லை. 2 பேர். பரோட்டாலாம் என்ன போடுறீங்க? கொத்து பரோட்டா எப்படி போடுறீங்க? ரேட்டு 90 ரூபா. 90 ரூபா போடுறீங்க. பரோட்டா? பரோட்டா 12 ரூபா. பரோட்டா 12 ரூபா. பரோட்டாவும் தோசை மட்டும்தான் நம்ம கடையில். ஆமாம், தோசை 35 ரூபா. வேற எதுவும் நம்ம இதில் இல்லை. இதுதான் பரோட்டா தான் நம்ம கடையில் மெயினாக. கடை ஈவினிங் ஸ்டால் தான் 6 to 10. 6 to 10. அதுக்கு மத்தியான ஸ்டால்லாம் இல்லை. அவ்வளோதான். ஆனால் நல்லா இருக்குது தாத்தா. நான் முன்னாடி சாப்பிட்டுங்கனால நம்ம கடையில் சாப்பாடு என்றைக்குமே நல்லா தான் இருக்கும். சிக்கனில் வந்து நல்லா பீஸாக போட்டிருக்காரு. சிக்கனில் வந்து நல்லா ஆனியன் போட்டு நல்லா காரம் போட்டிருக்காரு. அருமையாக இருக்குது. கலக்கியும் அதே நல்லா அதில் அந்த சால்னா குத்துற குழம்பு ஊற்றி நல்லா காரசாரமாக இருக்கும். அதில்
கொத்து நல்லா நைஸாக அடிச்சிருப்பாருங்க ஐயா. நல்லா நைஸாக அடிச்சிருப்பாரு ஐயா. சாப்பிட அருமையாக இருக்கும். கொத்து நல்லா நைஸாக அடிச்சிருப்பாரு ஐயா. கொத்து நல்லா சாப்பிட அருமையாக இருக்கும். அது கொத்து ஆஃப் ஆயில் ஐயா அந்த இது போட்டிருப்பாரு. இது தனியாக வந்து பொடியை அடித்து அந்த பொடியிட்ட போடுவாங்க. கடையில் வைக்கிற அந்த பேக்கெட் பொடி போட மாட்டாங்க. தனியாகவே வாங்கி ஐயா அடித்து அதுக்கப்புறம் அதை போட்டு இது பண்ணுவாங்க. பார்க்கவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கவுச்சி அடிச்சிடாது அவ்வளோ சீக்கிரம். ஒரு கொத்து, 2 ஆஃப் ஆயில், ஒரு கலக்கி, ஒரு சிக்கனு, அவ்வளோதானே? வேறனே? ஒரு தோசை ஒன்று தான். ஆமாத்தா, தோசை. அவ்வளோதான். 255 இந்த நீயே கொடுத்துருக்கு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு சாப்பாடு. சரித்தா. அடுத்த தடவை வர்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.